ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஃப்ரண்ட் பேஜ் ஐடியா நம்பர் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குள்ள அந்த தீமில் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்குல்ல, அதில் இருக்க பிளானட்ஸ் வந்து சைடில் ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம், இல்லை சன் வரைஞ்சிக்கலாம். ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அட்மாஸ்பியர், ஸ்டாட்டோஸ்பியர், அந்த மாதிரி கூட நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். சாயில் வரைஞ்சிக்கலாம். நான் அந்த மாதிரி சில டிசைன் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு டிசைன் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ தட் நான் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதில் நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சேன். ஆனால் அது கொஞ்சம் நல்லா இல்லாதனால நான் வந்து அதை வந்து பிளான்ட்டாக வந்து மாற்றிட்டேன். ஓகே செல்லக்குட்டீஸ், நான் வந்து சன்னை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பார்க்க நீட்டாக வந்து இருக்கும். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி கிராஃப்ட் ஐடியா, என்ன மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் ஐடியா, ப்ராஜெக்ட் ஐடியாலாம் வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்ககிட்ட ஏதாவது DIY ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், நான் வந்து சன் வந்து சூப்பராக வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி எர்த், மூன் அது எல்லாமே வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். 4 சைடுமே இது வரையணும்னு கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து வரைஞ்சிக்கலாம். 4 சைடும் கவர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக தெரியுங்கிறதுக்காக நான் வந்து 4 சைடும் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் 2 சைடு மட்டும் போட்டாலும் ஓகே. சயின்ஸ்னாவே நம்ம அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக படிப்போம் இல்லையா, அதனால நான் வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். உங்களோட புக்கில் இருக்க அந்த இமேஜஸ்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கோ, இல்லை அந்த லெசன் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குல்ல, அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம், டயக்ராம்ஸ் எல்லாம் எடுத்து கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி வந்து வரைகிறீங்கன்னா கெமிஸ்ட்ரி லேபில் யூஸ் பண்ணுற அந்த அப்பாரட்டஸ்லாம் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இருக்க எல்லா டயக்ராமையும் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நான் வந்து பிளாக்ல வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை இரேஸ் பண்ணிடுங்க, இல்லைனா அந்த பென்சில் மார்க் வந்து தெரியும். நான் வந்து வரைஞ்சிட்டு ஃபுல்லாக நீட்டாக வந்து இரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கொடுக்க வேண்டிய கலர்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம், எல்லோ கலர் கொடுக்கலாம், சன்னுக்கு அந்த மாதிரி உங்களோட சாய்ஸ் தான். பார்க்க வந்து ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். ஃபர்ஸ்ட் பேஜே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தால் அந்த ப்ராஜெக்ட்டுமே இன்னும் நீட்டாக தெரியும். இதே மாதிரி நீங்கள் ஒரு பேஜில் மட்டும் போடாமல் உள்ள 4 பேஜ் 5 பேஜ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதுக்குமே வந்து இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், நான் அவுட்லைன் வந்து போட்டு எடுத்துட்டேன். ஒன்று ஃபுல்லாக கலர் பண்ணுறதான். கலர் பண்ணுறதுக்கு ஐ காட் ஹெல்ப் ஃப்ரம் மை பிரதர். உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஏதாவது குட்டீஸ் இருந்தாங்க, நீங்களே குட்டீஸ் தான், உங்களை விட சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஹெல்ப் வந்து வாங்கிக்கலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ் ஐடியா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நடுவில் வந்து நேம், ஸ்டாண்டர்ட், ஸ்கூல் வந்து எழுதிக்கிறேன். டூடில் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால இடையில வந்து நிறைய ஸ்பேசஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேசஸில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து கொடுத்தா இன்னும் பார்க்க கலர்ஃபுல்லாக தெரியும். அதனால நல்லா நான் பெருசாக எழுதி எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா போல்டாக எழுதிக்கோங்க அவுட்லைன் வந்து. ஸோ தட் உள்ள கலர் இருக்கும்போது கலர் கொடுத்துட்டு வெளியே வந்து அவுட்லைன் வந்து நல்லா போல்டாக தெரிஞ்சால் இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியும் லெட்டர்ஸ் எல்லாமே. ஓகே செல்லக்குட்டீஸ், நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ் ஐடியா முடிஞ்சிச்சு. இதுக்கு எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.